கண் திருஷ்டி நீங்குவதற்கான வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். கண் திருஷ்டி நீங்குவதற்கு பஞ்சமுக ஆஞ்சநேயரை எப்படி நம்ம வழிபாடு பண்ண போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா எல்லோருமே நம்ம ஏதாவது விதத்தில் நல்லபடியாக வளர்ந்து முன்னேறி வரணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் நம்மளுடைய முன்னேற்றங்கள் சில டைம் வரும்போது அதை பார்த்து வேறு யாராவது நம்மளை பார்த்து பொறாமைப்பட்டோ இல்லை கண்படும்போது அது திருஷ்டியாக மாறுது. அப்படி திருஷ்டி வரும்போது நமக்கு மேலே மேலே திருப்பியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் வளர்ச்சியும் இல்லாமல் தடைப்படும். அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கூட நம்ம மனசு கஷ்டப்படும். அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை நீக்குவதற்கு தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் முறையை நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த திருஷ்டின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. யாரோடைய கண் திருஷ்டி பட்டாலோ இல்லை யாரோ நம்மளை மேலே பொறாமப்பட்டாலோ நமக்கு திருஷ்டியாக மாதிரி நம்மளை எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் பண்ணுது. இந்த கண் திருஷ்டியிலேருந்து எப்படி நம்ம வெளியே வருவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு. இந்த வழிபாட்டை பஞ்சமுக ஆஞ்சநேயரிடம்தான் செய்ய வேண்டும். சாதாரண ஆஞ்சநேயரை விட பஞ்சமுக ஆஞ்சநேயர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராகவும் சக்தி மிகுந்தவராகவும் ஆற்றல் மிகுந்தவராகவும் திகழ்கிறார். காரணம், இந்த பஞ்சமுகங்களில் வராக, நரசிம்ம, கருட, ஐகிரீவர் மற்றும் ஆஞ்சநேயர் என்று 5 தெய்வங்கள் சக்திகளும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரிடம் நாம் பலவிதமான வேண்டுதல்களை முன்வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல்களும் முழுமையாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு ஆஞ்சநேயருக்கு உகந்த செந்தூரம் வேண்டும். செந்தூரம் டப்பாவாக இருந்தாலும் சரி, பொடியாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இவ்வாறு செல்லக்கூடிய நாள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை. குறிப்பாக அமாவாசை, மூல நட்சத்திரம், சனிக்கிழமை, வியாழக்கிழமை போன்ற நாட்களில் இருப்பது கூடுதல் சிறப்பை தரும். ஆஞ்சநேயருக்கு சாற்ற ஒரு துளசி மாலையும் வாங்கி கொண்டு செல்லுங்கள். துளசி மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்ற சொல்லிவிட்டு வாங்கி வந்த செந்தூரத்தை ஆஞ்சநேயரின் திருவடிகளில் வைத்து தரும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். மனதார ஆஞ்சநேயரிடம் எந்தவித கண் திருஷ்டியும் அணுகாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு ஆஞ்சநேயரின் திருவடியில் வைத்த செந்தூரத்தை வாங்கி கொள்ள வேண்டும். பொடியாக இருக்கக்கூடிய செந்தூரமாக இருக்கும் பட்சத்தில் அதனுடன் ஆஞ்சநேயருக்கு சாற்றிய வெண்ணெயை வாங்கி கலந்து வைத்து கொள்ளுங்கள். இதை அனுதினமும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை மனதார நினைத்து கொண்டு இதை நம்முடைய நெற்றியில் வைப்பதன் மூலம் எந்த சூழ்நிலையும் நமக்கு கண் திருஷ்டி என்பது அணுகாது. அருகில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இல்லை என்னும் பட்சத்தில் சாதாரண ஆஞ்சநேயர் கோவில் பாதத்திலும் வைத்து வழிபாடு செய்யலாம். மிகவும் சக்தி வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை கண் திருஷ்டி விலகுவதற்கும் எதிரிகள் தொல்லை விலகுவதற்கும் வழிபாடு செய்து முழுமையான பலனை பெற்று வாழ்நாளில் சிறப்புடன் வாழலாம். இந்த வழிபாடு மிகவும் சுலபமானது தான். ஆகையால் அனைவரும் இந்த வழிபாட்டை பின்பற்றி எல்லோரும் கண் திருஷ்டியிலிருந்து விடுபட்டு அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அந்த ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம ராம வராயணே. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.